ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு என்பது ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு அவர் ஒரு பகை கிரகம். ஏன்னா அசுர குருவிற்கு தேவகுரு எப்பயுமே எதிராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சூட்சமம் என்னன்னா, அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் வந்து மீனத்துல போய் குருவினுடைய மற்றொரு வீடு இல்லையா, தனுசு மீனமும் குருவோட வீடு, அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விதிகள்லாம் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல விதியை தாண்டி விதிவிலக்குகள் தான் அதிகம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வந்து கடகம். 3ஆம் இடத்தை ஜோதிடத்துல ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறுவதற்கு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் இதெல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லுது. அதனாலதான் இந்த இடத்துல குரு உச்சமாகி உட்காரும் பொழுது, எப்போ உட்கார்றாரு குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 வருடம் ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் வர்றார். அங்கே 9 மாதங்கள் உச்சநிலையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்துக்கு போயிடுறார். திரும்ப 24 ஜனவரியில சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வர்றார். அப்ப இந்த மாற்றங்கள் 9 மாதம் கழிச்சு தான் நடக்குது. ஆக 9 மாதங்கள் வரை உச்ச குருவாக இருக்கிறார். நம்ம அந்த அதிசாரத்தை தனி வீடியோவா நம்ம ரிஷபராசி நேயர்கள் எல்லா ராசிக்குமே கொடுத்துடலாம். அப்ப அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா, 3ஆம் இடங்கிற இடத்துல தனித்த குருவா இருக்கிறாரே, பொதுவா சொல்லுவாங்க தனித்த அந்தணன் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரிஷபராசிக்கு ஒரு ஆகாத ஆளும் கூட குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உச்ச நிலையில உட்கார்றாரு. அப்ப தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நாங்க தனியா தான் இருக்கேன், இல்லைன்னா அது போய் தனித்து விடப்படுறது அப்படின்னு சொன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இவர்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரர்கள் உணர்வார்கள் இந்த நேரத்துல. ஆனா அதே நேரத்துல யார்ட்டையும் போய் தயவு தாட்சணியம் கேட்டு வாழணுங்கிற அவசியம் இவர்களுக்கு வராது. ரிஷபத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதைகள் கொடுத்தா நீ என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் உண்டு. சில நேரங்கள்ல ஒரு பிடிவாத குணமாக கூட ரிஷபராசிக்காரர்கள் பிடித்த பிடியில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அது பார்ப்பவர்களுக்கு பிடிவாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குரு வந்தோடனே வேண்டாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சில தயவை நாட வைப்பார். அந்த தயவு கூட ஒரு கௌரவமான தயவாக இருக்கும். ஏன்னா குரு இல்லையா, ஏற்கனவே இவங்க செய்து வைத்த புண்ணியம், இவங்க செய்த உதவிகள் எல்லாம் அந்த நேரத்துல வந்து கனெக்ட் ஆகும்.